எடுக்கிறது எப்படி நிறைய பேர் வந்து வீடியோ அப்லோட் பண்ண சொல்கிறீங்க. ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் இது நிறைய பேர் கேட்கறதுனால ஒன் மோர் டைம் அப்லோட் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் இதில் நான் நிறைய அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ட்ரேசிங் மெத்தட் அண்ட் வந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம வந்து பண்ணுறோம்ல, மார்க்கிங் பண்ணுறோம்ல, இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் சில்க்கு கலந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. ஒரு 1 மீட்டரில் எடுத்துக்கிட்டால் நல்லது. எடுத்துகிட்டு ப்ளவுஸ் பெட்டு இது வந்து அந்தளவுக்கு சில்க்கு கிடையாது. பட் நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம எடுக்கிறப்போ இந்த பார்டர் மாதிரி வருது பார்த்தீங்களா. இன்கேஸ் நம்மளுக்கு பார்டர் வந்திருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போகணும். இந்த மாதிரி இந்த கட்டிங் வருது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போகணும். பாருங்கள், எப்படி ஆப்போசிட்டில் போகணும். அப்படி நிறைய பேர் ஷோ பண்ண மாட்டேன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஆப்போசிட் சைடு போகணும். போட்டுட்டு இப்போ வந்து இந்த மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். பாருங்கள், இந்த மடிப்பு நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ வந்து நான் இந்த ப்ளவுஸ் தான் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம இப்படி கரெக்டாக நம்ம கொஞ்சம் இன்னும் சொன்னால் இது கொஞ்சம் அயன் பண்ணதுனால நான் இது எடுத்திருக்கேன். அதே மாதிரி எப்பயுமே அயன் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. இது பட்டுன்றதுனால இன்னும் ஸ்டிஃபாக இருக்கும். இன்கேஸ் கொஞ்சம் வளவலன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அயன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் நெக்குக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இந்த மடிப்பு இருக்கிற இடத்துல தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். மார்க்கிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி இந்த பிராண்டில் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும் மார்க்கிங்கு. நம்ம எரேஸ் பண்ணணும் போயிடும். பாருங்கள், இப்போது இன்னொரு டிப் சொல்கிறேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கிராஸாக கொஞ்சம் கட் பண்ணது கிராஸாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஒரு இப்படி லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு இப்படி விட்டு ஒரு சின்னதாக லைன் போட்டுருங்க. ஏன்னா வந்து இன்கேஸ் நான் சொல்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு அதை விட்டுருங்க. கிராஸாக இருந்ததுன்னா, அப்படி இல்லைன்னா ஒரு 2 இன்ச்சு கேப் விட்டு இந்த மாதிரி, ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு 2 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. 2 இன்ச்சு விட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி ஒரு லைன் போட்டுட்டு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸை உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம். ப்ளவுஸை நம்ம பாருங்கள், இப்போது இப்படி இருக்கனா ஹூக் பார்ட்டு இப்படி மடிச்சிட்டு இந்த நெக்கை வந்து நம்ம கரெக்டாக நல்லா இழுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த இது வந்து 2 ஜாயின் ஆகி இந்த இடத்துல இருக்கணும். ஷோல்டர் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகிருக்கணும். இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த லைன் வந்து இதில் டச் ஆகணும் கரெக்டாக. இப்படி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டச் ஆகணும். கொஞ்சம் நம்மளுக்கு இந்த இடத்துல லைட் கிராஸ் வரும். ஏன்னா நம்ம வந்து இங்கே பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து அப்படி இருக்கும். அதுக்காக பிடிச்சி இழுத்துறாதீங்க. கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், இங்கே ஒரு லைன், ஒரு 2 லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தைப்போம் இல்லையா, அதுக்கு சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை. அதே மாதிரி நெக்குக்கு இங்கே ஒரு லைன், சீம் அலவன்ஸ்க்கு ஒரு லைன், அதே மாதிரி கரெக்டாக இழுத்து பிடிச்சி இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் கொடுத்துட்டோமா. இப்போ வந்து கை இருக்கிற இடத்தாண்ட பாருங்கள், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் கொடுத்துட்டு அதே மாதிரி ஷோல்டர் கரெக்டாக அந்த முடிகிற இடத்துல இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் கொடுத்துட்டோமா. இப்போ இதை ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது நம்ம வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துக்கு கூட ஒரு டாட் இப்படி போட்டுப்பாங்க. இப்படி அளவு கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஸ்கேல் வச்சும் போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டுடலாம் பாருங்கள். இது வந்து கரெக்டான அளவு, இது வந்து இது ரெடி அளவு, இது வந்து சீம் அலவன்ஸ்க்கு நம்ம விட்டுறோம். அதே மாதிரி இப்போது நீங்கள் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும்னா
நீங்கள் வந்து அப்படியே இந்த பெண்டை கொண்டு வரலாம் அப்படி இல்லைன்னா ஸ்கேலில் நான் இப்போ தெரியாதவங்களுக்காகவே நான் இப்படியே போடுறேன். எப்பவுமே ரெடி அலவன்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்து ஸ்கேல் இப்போ தெரியாதவங்களுக்காக நான் அப்படி போடுறேன். ஸ்கேலில் இப்படி பாக்ஸ் ஷேப்லேயே நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த பெண்டை அப்படியே இப்படி கொண்டு வந்துடலாம். அழகாக வளைச்ச மாதிரி கொண்டு வந்துடுவோம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க. இல்லைன்னா இது மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அப்புறம் கொண்டு வாங்க. எப்பயுமே வந்து கொஞ்சம் இப்படி லைட் கிராஸ்லேருந்து இப்படி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக வரும். நல்லா ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா தெரியும். நான் ஃபேஷன் டிசைனிங் கம்ப்ளீட் பண்ணதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆரி ஒர்க் மெஷர்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இங்கேயும் நம்ம போட்டுடணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கரெக்டாக அந்த ரெடி அளவாண்ட மார்க் பண்ணி நம்ம மார்க் போட்டுருக்கோம். இப்போது இங்கேயும் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சவங்க அப்படியே அந்த கேப்பில் இப்படியே கொண்டு வந்துடலாம். இங்கேயும் நம்மளுக்கு இப்போ தேவையில்லாதது நல்லா பெண்ட் பண்ணி இப்படி கொண்டு வந்துடணும். ஒரு 1.5 இன்ச் அந்த மாதிரி வச்சு போடுவோம். இப்போ வந்து இது வந்து ரெடி அளவு. நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ எக்ஸ்ட்ராவாக விட்டு இப்போ ஸ்டிச் பண்ணுறது நம்ம தைக்க போகிறோன்னா இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே தான் நம்ம வந்து டிசைன்ஸ் போடணும். நம்ம பேக் சைடு வந்து டிசைன்ஸ் வந்ததுன்னா இதுக்குள்ளே தான் போடணும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக கொடுக்குற அளவு இப்படி கொடுப்போம். இங்கே தான் வந்து நம்ம அதே மாதிரி இதுதான் வந்து பேக் நெக்கு. இதை வந்து நம்ம திருப்பி வந்து அப்படியே தட்டி விட்டுட்டோன்னா அந்த ஷேப் அப்படியே வந்துடும். ஸோ பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கும் காமிச்சிட்றேன். பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம அதே தான் இந்த பக்கம் மார்க் எடுத்துக்கிறோம். இப்போ அதுவே வந்து கிராஸ் கட்டிங் ஸ்ட்ரெயிட் கட்டிங்க்கு இங்கே மார்க் எடுப்போம். அதே கிராஸ் கட்டிங்காக இருந்தால் ஃப்ரண்ட் நெக்குக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கிறோம். மார்க்கிங் வந்து நம்ம இப்படி கிராஸாக வச்சு போடுவோம். இந்த இடத்துல நம்ம எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி கிராஸாக கரெக்டாக நம்மளுக்கு அங்கே வந்து துணி பேலன்ஸ் வரணும். ஸோ இங்கேருந்து இப்படி போட்டுப்போம் கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா. இப்போ ஸ்ட்ரெயிட் கட்டிங் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளவுஸ் எடுக்கிறப்போ நம்ம நல்லா இந்த பேக் பார்ட்டு நல்லா உள்ளுக்கு தள்ளிட்டு இப்படி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இது ரெண்டுத்துக்கும் நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 1 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்படி சென்டரில். நான் கட் பண்ணுறப்போ எதுவும் மாறக்கூடாது இல்லையா, அதுக்காக விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அந்த இந்த இடம் வந்து இங்கே டச் ஆகுதா பார்த்துக்கோங்க. இந்த இடம் ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம எடுக்கிறது டச் ஆனோடனே கொஞ்சம் நல்லா இழுத்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். அது ரொம்ப இழுத்துறாதீங்க. ஏன்னா நம்ம வந்து இங்கே இவ்வளோ பெண்டு கொடுக்குறோம்ல, அந்த கழுத்து நம்ம அவ்வளோ அகலம் கொடுக்குறோம் இல்லையா டீப்பாக, அதுக்கு கரெக்டாக இங்கே கொடுத்து இது வந்து ரெடி அலவன்ஸ், இது வந்து சீம் அலவன்ஸ். ஐ மீன் நம்ம தைக்கிற அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்குறது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம இது வந்து ரெடி அளவு, சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு இப்போ அதே மாதிரி கைக்கும் வந்து எடுத்துக்கிறோம். இங்கே ஒன்று ரெடி அலவன்ஸ், சீம் அலவன்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அதே மாதிரி இங்கேயும் ரெடி அளவு, சீம் அலவன்ஸ் எடுத்துடுறோமா. இப்போ பாருங்கள், லைன் போட்டுடலாம். நம்ம கொடுத்துட்டு அதே தான் கொடுத்துட்றோம். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து இப்படியே இந்த பாக்ஸ் ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இங்கே எனக்கு ஸ்டாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இங்கே கொடுக்குறோமா, இது இங்கே லைட்டாக அப்படி பெண்ட் பண்ண மாதிரி இப்படி வரணும். நம்மளுக்கு எவ்வளோ டீப்பாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இங்கேருந்து இப்படி வர மாதிரி எடுங்க.
அழகாக இப்படி வரணும், பெண்ட் பண்ண மாதிரி. அவ்வளோதான். இது தெரியாதவங்க இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்படி எடுங்க. அப்போ அந்த பெண்டு கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அண்ட் அதுக்கப்புறம் இங்கே நம்ம அந்த ஷோல்டர் பார்ட் எடுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சீம் அலவன்ஸ், ரெடி அலவன்ஸ் ரெண்டு லைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. எப்பவுமே கொடுத்துட்டு அண்ட் இது உங்களுக்கு இப்போது தேவையில்லாது ஃப்ரண்ட்டில் நம்ம அந்தளவுக்கு டிசைன்ஸ் எதுவும் போட மாட்டோம். நம்மளுக்கு தேவை இந்த இடத்துல தான் நம்ம டிசைன் போடுவோம். ஸோ இந்த கேப்பில் நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் இங்கே இந்த கேப்பில் போட்டுக்கலாம். இது வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கேப்பில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டிசைன் போட்டுக்கலாம் இது வரைக்கும். அதுவும் அதே மாதிரி பேக் நெக்கில் நம்ம இங்கிருந்து தான் போட ஆரம்பிக்கணும் டிசைன்ஸு. அதே மாதிரி இந்த ஹைட்டு நான் உங்களுக்கு காட்டல இல்லையா, ஹைட் காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட் நெக்கு தானே அப்படின்னு தான் நான் இந்த ஹைட் உங்களுக்கு காட்டல. பாருங்கள் இங்கே வருது. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு இன்கேஸ் வந்து நீங்கள் பிரின்சஸ் கட்டிங் அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் இந்த இடத்துல துணி அட்டாச் பண்ணியும் போட்டுக்கலாம். நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டைலர்ஸ்க்கு அது நல்லா தெரியும். ரெடி அலவன்ஸ் அப்புறம் ஒரு 2 inch கேப் இப்படி வரும். இப்படி வந்துருமா? அது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. ஸோ அது வந்து நம்ம டபுள் பார்ட் நம்ம கட் பண்ணி போடுவோம். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லாதது. ஆரிக்கு நம்மளுக்கு முக்கியமானது இது தாங்க. இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து நம்ம இங்கே வச்சு ஒரு அளவு எடுத்துகிறோம். ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் நெக்குக்கு எடுக்கிறோம். பாருங்கள் இப்படி வச்சு பாருங்கள், இங்கே ஒரு அளவு இங்கே ஒரு அளவு எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2 inch கேப் விட்டுட்டு இதில் கரெக்டாக அட்டாச் பண்ணி ப்ளவுஸை வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள் இங்கே ஒன்று இங்கே ஒரு லைனு இந்த இடத்துல 2 இது கொடுத்து நம்ம அந்த பெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு ஒன்று, அதுக்கப்புறம் கை கண்டை இங்கே இந்த இடத்துல அதே மாதிரி இங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். ஏன்னா வந்து நம்ம பேக் நெக்கில் நம்ம டிசைன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு பாருங்கள், நல்லா மடிச்சுக்கிறோம். இதை நல்லா உள்ளே தள்ளிட்டு அளவு எடுக்கிறோம். பாருங்கள் அளவு வைக்கிறோம். இங்கே நடுவில் கொஞ்சம் ஒரு 1 inch கேப் விட்டுக்கிறோம். வச்சிங்கன்னா இந்த ஷேப் கரெக்டாக வரணும். பாருங்கள் இங்கேருந்து இங்கே வச்சோம், இந்த ஷேப் நம்மளுக்கு கரெக்டாக வருதுங்களா? பாருங்கள் அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் நெக்குக்கு. இது வந்து ஹேண்டு, இது பேக் நெக். நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கில் இந்த அளவெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது. ஸோ இதுதான் முக்கியம். இந்த அளவு தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் முக்கியமானது. ஸோ இது நம்ம கொடுத்துறோம். இன்கேஸ் கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கணும். இந்த ப்ளவுஸ் பார்ட் வந்து இங்கே உங்களுக்கு கரெக்டாக இங்கே வரணும். ரொம்ப இப்படி தள்ளி போயிடக்கூடாது. ஸோ இந்த ஷேப்பில் இப்படி வச்சு நம்ம இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்படி ஷேப் அந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கு இப்படி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கையை பார்த்துடலாம். கை பார்த்திங்கன்னா 4th பார்ட்டை நம்ம மடிச்சுக்கணும் எப்போயுமே. பாருங்கள் அப்படி வந்து சின்ன ஸ்லீவ் தான். பாருங்கள் இப்படி மடிச்சுட்டு இதை இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு 2 inch கேப் விட்டுக்கிறோம். கேப் விட்டுட்டு கரெக்டாக இந்த லைன் வந்து இந்த மடிப்பு இருக்குது பார்த்திங்களா, இங்கே வைக்கணும். வச்சுட்டு இந்த இது ரொம்ப சின்ன கை, ரொம்ப ஸ்லீவு சின்னது. அதே பெருசாக இருந்தால் நம்மளுக்கு இங்கே வரைக்கும் கூட வரும். பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகிற அந்த ஷோல்டர் அண்டை இங்கே ஒரு லைன், அதே மாதிரி இங்கே ஒரு லைன் கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சவங்க வந்து அப்படியே இப்படி போட்டு விடுவாங்க. பாருங்கள் இப்படி போட்டு விட்டுடலாம். இப்படி வந்துடும் ஸ்லீவு. பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க எப்பவுமே. ரெடி அளவு தைக்கிறதுக்கான அளவு. அதே தெரியாதவங்க இப்படி டாட் வச்சு போடலாம். பாருங்கள் இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு டாட்டாக இப்படி வச்சுட்டு இந்த டாட்டை நம்ம இங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணி இப்படி விட்டுடணும். ஸோ இது வந்து
ஃப்ரண்ட் நெக் இது. அதே ஃப்ரண்ட் ஸ்லீவ் இது. அண்ட் பேக் ஸ்லீவ் தான் நம்ம வந்து இந்த பிரிண்ட்டை வச்சு நம்ம எடுத்துடலாம். பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இப்போ எல்லாமே வந்து அந்த பிரிண்ட்லேயே வந்துட்டு போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சின்ன கை, அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ இதுவாக இருக்குது. பாருங்கள், இந்த 2 இன்ச் கேப் விட்டுட்டு வைக்கிறோம். இங்கே ஒரு 2 இன்ச், இங்கே ஒரு 2 டாட் வச்சுக்கிறோம். இதே மாதிரி இங்கே கம்ப்ளீட் ஆகிற இடத்துல 2 டாட். இது நான் இங்கே ஒரு லைனு, ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன். இங்கே தான் ரெடி அலவன்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெடி அலவன்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி அலவன்ஸ் இதே எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குறது. புரியுதுங்களா? இப்போ நம்ம இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இது நம்ம எப்படி இந்த ஜாயின் கொடுக்குறதுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு அதுவே அந்த வளைவு போடுறதுக்கு தெரியலன்னா நீங்கள் இதை வச்சுட்டு இப்படி டாட்டாக கொடுத்துட்டு வரணும். அதை பாருங்கள். எடுத்துட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்படி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இங்கே பிடிச்சி இப்படி எடுத்து அப்படியே வச்சுட்டு வந்தோன்னா அந்த டாட் இப்படி வந்துடும். இங்கேருந்து அப்படியே இந்த டாட் வரும். இப்படி டாட் வச்சு இப்படி எடுத்துகிட்டு வந்தோன்னா அதே மாதிரி வந்துடும். தெரிஞ்சவங்க அப்படியே போடலாம், அவ்வளோதான். தெரியாதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு பாருங்கள், வச்சுட்டு எடுக்கிறப்போ இந்த டாட் வருது பார்த்திங்களா, இதை இன்ச்சாக அப்படியே நகர்த்திட்டே வந்து நம்ம டாட் இப்படி கொடுத்துட்டே வரணும். அவ்வளோதான், ஸ்லீவ் வந்துடும். இப்போ வந்து இதை நம்ம பிரிண்ட் தான் எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம இப்படி வச்சு பாருங்கள், இப்படி வச்சு இப்படி தட்டினோன்னா இந்த பக்கம் அந்த பிரிண்ட் நம்மளுக்கு வந்துடும். கரெக்டாக வச்சு டேப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பிரிண்ட் நம்மளுக்கு இங்கே வந்துடும். ரொம்ப சின்ன கை, அதான் உங்களுக்கு இப்படி இருக்குது. பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் இப்போ இதே பிரிண்ட்டு தான் வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டு நம்ம இந்த பக்கமும் பிரிண்ட் எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது உங்களுக்கு. பாருங்கள், இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஹோல்ட் பண்ணோன்னா இங்கே வந்துடும் உங்களுக்கு இந்த பிரிண்ட்டு. கரெக்டாக வச்சு நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த பிரிண்ட் அப்படியே உங்களுக்கு இங்கேயும் வந்துடும். பாருங்கள், இது ரொம்ப சின்ன கை, அதனால் வந்து உங்களுக்கு இவ்வளோ கேப் வருது, இவ்வளோ கிளாத்து எல்லாமே. இதை அப்படியே நம்ம கரெக்டாக அதை பிரிண்ட் மேலேயே அப்படியே ட்ராயிங் போட்டுடலாம். ஸோ கரெக்டாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட். நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் உங்களுக்கு எண்டில் ஒரு வாட்டி சொல்கிறேன். பாருங்கள், வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம நெக்கையும் டேப் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கிளாத்தை அப்படியே விரித்து டேப் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேக் நெக் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சு எட்ஜஸை கரெக்டாக வைங்க. பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? எட்ஜஸ் நம்ம கரெக்டாக வைக்கணும், தான் இம்பார்ட்டண்டான ஒன்று. எட்ஜஸ் கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக டேப் பண்ணணும். எட்ஜஸ் கரெக்டாக வச்சு டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் கரெக்டாக வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்படியே உங்களுக்கு இது ரொம்ப சின்னதுன்றதுனால நெக்கு உங்களுக்கு அப்படி வந்திருக்கு. பாருங்கள், அந்த லைன், அந்த பிரிண்ட் அப்படியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இது வந்து ஃப்ரண்ட்டு. இது வந்து இந்த ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட் நெக்கு கொஞ்சம் கீழே இருக்கும், அதனால தான் அவ்வளோ இதாக இருக்குது உங்களுக்கு. இது வந்து பேக் நெக்கு.
பாருங்கள், அவ்வளோதான். ஷேப் கரெக்டாக வந்துடும் பாருங்கள். தெரியுதுங்களா? இப்போ இங்கே வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு வேணுமோ, இவ்வளோ தூரம் பண்ண போனோன்னா இவ்வளோ தூரம் எவ்வளோ வேணுமோ நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் கொடுத்து நம்ம இங்கே வரைக்கும் இப்படி பண்ணிக்கலாம். இதே நம்ம எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் கொடுக்க போனோம்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த லென்த்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த லென்த்து கொஞ்சம் அது வேறு மாதிரி போகும். ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த பார்டர், இப்போ பார்டர் இருந்ததுன்னா அந்த பார்டர் இதில் கட் பண்ணிக்க வச்சுக்கிறோம். பாருங்கள், இங்கே பேக் நெக், இந்த இடத்துல பேக் நெக் வச்சு சைஸை நம்ம எடுக்கிறோம். மெஷர்மெண்ட்டை பாருங்கள், பேக் நெக் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் வச்சு பாருங்கள், ஃப்ரண்ட் நெக் வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி இருந்து இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படியும் இதுவாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பக்கமும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படியும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோர் இது வர மாதிரி. இது கிளாத்து பெருசு, ப்ளவுஸ் சின்னதுன்றதுனால நம்ம இப்படி எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இங்கே பிரிண்ட் கொடுத்துட்டு அப்படியே டேப் பண்ணிடுறோம். இங்கே வச்சு அந்த பிரிண்ட்டையே தான் நம்ம இங்கேயும் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக கர்வ் கொடுக்கணும். இந்த இடத்துல இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் லைட்டாக இப்படி இந்த இடத்துல இப்படி கர்வ் மாதிரி வரும். அவ்வளோதான். அது நம்ம ஸ்டிச் பண்ணுறவங்க அதை பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு தேவை இந்த பார்ட்டு தான், நம்ம டிசைன் பண்ணுறதுக்கான பார்ட்டு. ஸோ ஸ்லீவுக்கு இந்த பார்ட்டு டிசைன் பண்ணுறது. அண்ட் பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்குக்கு நம்ம இந்த பார்ட்டு நம்மளுக்கு தேவை. பாருங்கள், இந்த பார்ட் தான் நம்மளுக்கு தேவை. பேக் நெக், இது ஃப்ரண்ட் நெக்கு. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஒரு ப்ளவுஸ் நாங்கள் இதே மாதிரி டிசைன் போட்டது நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா இது வந்து கிராஸ் கட்டிங்கில் இங்கே பார்த்திங்கன்னா எப்படி வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், இதுக்கு நம்ம இன்னும் கேப் கொடுப்போம். லென்த்தாக வேணும்னா, இப்போ நம்ம வந்து இன்னும் அகலமாக வேணும்னா இந்த மாதிரி கேப் கொடுப்போம். ஃப்ரண்ட் நெக்குக்கு இங்கே எப்படி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஸ்லீவ். இது ஒரு டிசைன் பாருங்கள், இங்கேயும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒரு 10 வீடியோஸ் கிட்ட உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டதுனால போட்டிருக்கேன். ஆல்ரெடியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அது நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.